ஓம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் பொற்பாத கமலங்களில் நம் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இன்றைய நேரலை சத்சங்கம் மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமை அன்று நடந்து வருகிற நமது ஆன்மீகம், சத்யசாய் இலக்கியம் போன்ற சனாதன தர்மம் போன்ற மற்ற கேள்விகளுக்கு இருக்கக்கூடிய விடைகள் அளிக்கக்கூடிய விதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த மாதம் வந்து நமக்கு சிவராத்திரியை ஒட்டி வந்ததுனால நம்ம இந்த வாரத்துக்கு போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம் சாய்ராம். முன்னின்று நடத்துவர் மதிப்பிற்குரிய டாக்டர் என் வி கோவிந்தராஜ் சாய்ராம் அவர்கள். சென்ற வாரம் நமக்கு வந்து ஒரு ஓப்பன் கொஷின் ஒன்று இருந்தது. அந்த கொஷினோடைய நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். அதை தொடர்ந்து அதுக்கான பதிலை தொடர்ந்து நம்ம வந்து மற்ற கேள்விகள் யார் வேணாலும் கேட்கலாம். கேள்விகள் வந்து நமக்கு ஆன்மீகம், சனாதன தர்மம், சாய் இலக்கியம் இது மூணுத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். சென்ற வாரம் நமக்கு வந்து கேள்வி இருந்தது, நமக்கு சுவாமி நமக்கு நிறையா செயின், மோதிரம், விபூதி இதெல்லாம் வந்து சிருஷ்டி பண்ணி நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சுவாமி எங்கேருந்து கொண்டு வராரு அப்படிங்கிறத போன வாரம் கேள்வியாக கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விக்கான பதிலை பார்த்துட்டு தொடர்ந்து மற்றவர்கள் எல்லாரும் அவங்களுக்கான கேள்விகளோ இல்லை கருத்துக்களையோ தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாய்ராம். சாய்ராம் டாக்டர், நீங்க தான் பேசுறீங்களா? சார், வேற ஒண்ணு இல்லை. சுவாமி வந்து அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த சாய் ஸ்டோர்ல இருந்து வருகின்றது என்று. அது போக சிருஷ்டிகள்ல நிறைய விதங்கள் இருக்கிறது. அதாவது விபூதி சிருஷ்டி பண்றது ஒண்ணு, பொருட்களை கொண்டு வருவது ஒண்ணு, அதுல நிறைய இருக்கு. அதாவது நம்ம ஒன்று ரெண்டு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து சுவாமியுடைய கைக்கு அடிய கேமரா போட்டோ எடுக்கிறார். அவர் எடுக்கும் பொழுது கையை கீழே பிளாட்டா கீழே தரையை நோக்கி வைக்கிற பொழுது அந்த விபூதி பார்ட்டிகிள்ஸ் அப்படியே அவர் கையில ஃபார்ம் ஆகுது. அதை அப்படியே பொடி பண்ணி அப்படியே கையில தூக்குறாரு. அது இல்லாம ஜான் இஸ்லாம் பாக்குறாரு, விருந்துல சாப்பாடு கொண்டு வர 2 தேவதைகள் பெரிய பாத்திரத்துல இந்த விருந்து வகையெல்லாம் கொண்டு வந்து சர்வ் பண்றது. அது போல கேட்கின்றது. அது போல சுவாமி ஈவன் ஜீசஸ் கிரைஸ்டுடைய இதை கொண்டு வந்து காமிச்சிருக்காரு, இந்த கிராஸையே. அத சுவாமி சொல்றா கொஞ்சம் நேரம் ஆகுது. ஏன் அது நேரம் ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரிஜினல் ட்ரீல இருந்து மறுபடியும் திரும்பி அதே காம்பனன்ட்ஸை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தா, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிறாரு. சுவாமி பைபிளை, உலகத்திலேயே ஒரு சின்ன பைபிளை ஒரு ரஷ்யாவில இருந்து அதை கொண்டு வந்து காமிக்கிறார், சின்ன ஸ்மால் புக்லெட். அதை வந்து டெலிபோர்ட் பண்றாரு. அதாவது அந்த மியூசியத்துல இருந்து எடுத்துட்டு வந்து காமிச்சுட்டு திருப்பி அங்கேயே அனுப்பிச்சிட்டா சுவாமி. சுவாமி வந்து நேச்சர்னுடைய லாஸ்ல எது இன்டர்ஃபியர் பண்றதே இல்லை. பட் பண்ணும் பொழுது ஏதாவது மிக முக்கியமான காரணம் இருந்தாலுடைய சாமி அது போல செய்வதில்லை. ஆகவே இது எல்லாத்துக்கும் வந்து சயின்ஸ் மட்டுமே விளக்க முடியாது. சயின்ஸ் வந்து ஒரு இன்கம்ப்ளீட், சிஏ போல ஓ போல அல்ல, அதுல முழுமை இல்லை. ஏன்னா ஒரு பார்ட் இருக்கு, அதை உணரத்தான் முடியும். சயின்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ஸ்கேல் இல்லை. அந்த ஸ்கேல் வேணும் அப்படின்னா நாம அந்த லெவலுக்கு போகணும். பியாண்ட் த சென்சஸ் போனா நாம அதை உணரலாம். இது அடியனுடைய கருத்து. சாய்ராம், நீங்க இதை ஆட் பண்ணலாம். சாய்ராம், இந்த கேள்வி கேட்டவர் இல்ல போல் இருக்கு. என்ன அருண், கேள்வி கேட்டவர் இருக்காரா? இல்ல சார், ராதாகிருஷ்ணன் கேட்டார் நினைக்கிறேன். இல்ல, சரி, இப்ப நான் பதில் சொல்றேன். இப்போ ஒரு பானை இருக்கு. இந்த பானை எப்படி கிரியேட் ஆகுது எல்லாருக்கும் தெரியும். இந்த பாட்டர் அல்லது கொயவர், அவர் வந்து மண்ணால இந்த குடத்தை உண்டு பண்றார். இது நமக்கு தெரியறது.
மண் இருந்ததுனால மண் எடுத்து அவர் பண்ணிட்டார். இப்போ உலகத்தை படைக்கும் பொழுது அங்க ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாம இருக்கும் பொழுது எதை எடுத்து இறைவன் உலகத்தை படைத்தார்? இந்த கச்சா பொருள், ரா மெட்டீரியல், அதுக்கு பேரு உபாதான காரணம்னு பெயர். எதை கொண்டு ஒரு பொருள் செய்யப்படுகிறதோ அதற்கு பெயர் உபாதான காரணம். உலகத்தை படைக்கும் போது ஒண்ணுமே இல்லாம இருக்கிற இடத்துல எதை வச்சு இறைவன் படைத்தாருன்னா அவரே தான் உபாதான காரணம். அவர்கிட்ட இருந்து அவர் சிருஷ்டிச்சிருக்கார். இந்த கான்செப்ட் புரியறதா சாயிரா? உபாதான காரணம்னா என்ன புரியறதா? ராஜேஸ்வரோட புரிஞ்சுதாமா அப்படின்னு என்னன்னு சொல்லி? ராஜேஸ்வரி புரிகிறதா? உபாதான காரணம் அப்படின்னு என்னன்னு தெரியறதா? புரியுது சார். எதை வைத்துக்கொண்டு நாம் இன்னொன்றை செய்கிறோமோ அதற்கு பெயர் உபாதான காரணம். ஓகேங்க சார். இப்ப மண் இருக்கு, கொயவர் வந்து மண் எடுத்து பானை பண்ணிடுறாரு. ஆனா ஒட்டுமே இல்லாத இடத்துல இறைவன் உலகத்தை படைக்கிறார். அலைகள் நதிகள் எல்லாத்தையும் படைக்கிறார். எங்கிருந்து படைச்சார்? அதுக்கு ஏது உபாதானம் காரணம்? அவரே தான். இந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த யார் இத பண்றாங்களோ அவங்களுக்கு பெயர் நிமித்த காரணம்னு பெயர். இப்ப பாட்டை பொறுத்தவரையில, பானையை பொறுத்தவரையில மண்ணு உபாதான காரணம், குயவர் நிமித்த காரணம். உலகத்தை பொறுத்தவரையில உபாதான காரணமும் இறைவன்தான், நிமித்த காரணமும் இறைவன்தான். இறைவனுக்கு படைக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை, எல்லாத்தையும் அவர் தான் படைச்சிருக்கார். அவர் சங்கல்பம் பண்ணின உடனே அது உண்டாயிடுறது. அதனால அவருக்கு நம்ம அர்ச்சனையில எல்லாம் சொல்றோம், சித்த சங்கல்பாய நமஹ. சுவாமிக்கு ஒரு நாமம் வந்து சித்த சங்கல்பாய நமஹ. எதை நினைக்கிறாரோ அது அப்படியே நடந்து விடுகிறது. என்னுடைய சொந்த விஷயத்தை சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். 1995 புட்டபர்த்தியில சாமி எனக்கு ஒரு மோதிரத்தை வர வச்சு விரல்ல போட்டார். இப்ப முதலாவது நான் அன்னைக்கு பர்த்திக்கு வரப்போறேன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? இந்த விரல் அடையாளம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? விரல் அடையாளம் தெரிஞ்சிருந்தாலும் கரெக்டா இங்கிருந்து மோதிரம் வந்தது. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என்ன தெரியாதுன்னா, அவர் நினைச்சாருன்னா அந்த பொருள் உடனே அங்கு வந்துவிடும். ஒன்னும் வேண்டாம் சாயிராம். பகவானுடைய மகாசமாதி 2011 முடிஞ்சாச்சு. நம்ம 2024 இருக்கோம். கோயம்புத்தூர் ராமநாதபுரத்துல பாஸ்கர்ங்கிற ஒரு வீட்டுல தேன் வருது, குங்குமம் வருது, மஞ்சப்பொடி வருது, விபூதி வருது. எங்கிருந்து வருது? யாராவது எடுத்ததான் பண்ணினாங்களா? கிடையாது. சுவாமியுடைய சங்கல்பம் அது அங்கு தோன்றுகிறது. இந்த சந்தேகம் ஏன் நமக்கு வருதுன்னா, சாமி ஒருவேளை எங்கேயாவது இருக்கிறத எடுத்து இந்த சந்தேகம் ஈஸ்வரமாக்கே வந்தது. ஒரு நாள் மாடியில சாமி உட்கார்ந்துட்டு இருக்கார், ஈஸ்வரமா உட்கார்ந்துட்டு இருக்க. சாமி ஒரு சந்தேகம்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுங்கிறார். சாமி எல்லாரும் சொல்றாங்க, நீங்க பீரோ நிறைய
கோல்டு வச்சிருக்கீங்க, அதுல இருந்து எடுத்தா எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிறாங்க. இங்க நீ போய் பாருங்கிறார் சுவாமி. இந்த அம்மா எழுந்திருந்தா நடக்க முடியாம அங்கெல்லாம் கோல்டு. மாதிரி நிறைய சம்பவங்கள். எங்கேயோ இருக்கும்போது விபூதி வர வச்சு கொடுக்கிறாரு, எங்கேயோ இருக்கும்போது சங்கிலியை வர வச்சு கொடுக்கிறாரு. இந்த சந்தேகம் நமக்கு வரவே கூடாது. ஏன்னா சுவாமி சர்வஜர். அவரால் முடியாதது ஒண்ணும் கிடையாது. நம்மையே படைத்தவருக்கு ஒரு மோதிரமோ ஒரு செயினோ ஒரு விபூதியோ படைக்கிறது கஷ்டமா? அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாமிதான் நிமித்த காரணம், சாமிதான் உபாதான காரணம். சாயராம். இது நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிருக்கேன். யாருக்காவது இன்னும் விளக்கம் பண்ணா தயவு செஞ்சு கேளுங்கோ. தேங்க்யூ சார். சார், வேற யாருக்காவது இந்த கேள்வி தொடர்பான வேற கேள்விகளோ, இல்லை இதுல இன்னும் சில விளக்கம் தேவைப்பட்டா சொல்லலாம். இல்லை வேற கேள்விகள் இருந்தா கூட நீங்க தொடர்ந்து கேட்கும் மாதிரி அன்போடு கேட்டுக்கிறோம் சார். சாய்ராம், ஜெயசுதா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க வந்திருக்காங்களா இல்லையா தெரியல. தெரியுமா? தேங்க்யூ தேங்க்யூ. ஜெயசுதாவுடைய கேள்வி என்னன்னா, பகவத்கீதையில அகர்மம் விகர்மம் கர்மம்னு எல்லாம் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டாவதா, அகர்மத்துல கர்மத்தை பார்க்கணும், கர்மத்துல அகர்மத்தை பார்க்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு கேள்வியை ஜெயசுதா கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா இது பகவத்கீதையில ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கிருஷ்ணனே என்ன சொல்றாருன்னா, நிறைய ஞானிகளுக்கே இது புரியலைங்கிறார். இந்த டாபிக் வர்றது பகவத்கீதை 4வது அத்தியாயம் 16, 17, 18 3 ஸ்லோகங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எளிமையா விளக்குறேன். கர்மம் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் சாஸ்திரங்களினால ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றதோ, எதெல்லாம் நமக்கு செய்யப்பட வேண்டும் என்று விதித்திருக்கிறதோ, அதுக்கெல்லாம் கர்மம்னு பெயர். ஆல் பிரிஸ்கிரைப்ட் ஆக்ஷன்ஸ் பிரிஸ்கிரைப்ட் பை தி சாஸ்திர. அது விஹித கர்மம்னு சொல்லுவாங்க. விஹித கர்மம். ரெண்டாவது விகர்மம். விகர்மம்னு சொன்னா, சாஸ்திரங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதுக்கு பேரு விகர்மம். இத நிஷித்த கர்மம்னு சொல்லுவாங்க. செய்யப்படக்கூடாதது, தவிர்க்க வேண்டியது, பாவம் என்று சொல்லக்கூடியது. உதாரணத்திற்கு கொலை செய்வது, திருடுவது, பிறன்மனை நோக்குவது, சூதாடுவது, இதெல்லாமே நிஷித்த கர்மங்கள், விகர்மங்கள். அகர்மம் அப்படின்னு சொன்னா, செயல் ஆற்றாமல் இருப்பது. செயல் ஆற்றாமல் இருக்கிறதுக்கு அகர்மம்னு பெயர்.
இது நம்ம எளிமையா 3 சொல்லிட்டோம். இது எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஆனா இப்போ செயலின்மையை பார்ப்பது எப்படி? இதுக்கு வழக்கமா ஒரு உதாரணம் சொல்லுவோம். இப்போ நம்ம ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கோம். ட்ரெயின்ல போகும்போது நம்ம போற மாதிரியே தெரியாது. நம்ம ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரியே தெரியாது. ஆனா எதிரில் இருக்கிற மரங்கள், இந்த எலக்ட்ரிசிட்டி போஸ்ட், ஸ்டேஷன்கள் எல்லாம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். உண்மையில மூவ் ஆகிறது நாம, ஆனா மூவ் ஆகாதது அந்த பொருட்கள். ஆனா நமக்கு என்ன தெரிகிறது? பொருட்கள் மூவ் ஆகிற மாதிரி இருக்கு. இது ஜெயிச்சுதா? புரியுதா இது? புரியுதுங்க சாய்ராம், புரியுது. இப்போ என்ன அக்கர்ம இங்க இந்த எக்ஸாம்பிள் சொன்னா போறது. இங்க சுவாமி என்ன சொல்றாருன்னா, ஞானியுடைய கர்மத்துல நாம் அகர்மத்தை பார்க்க வேண்டும். அதுக்கு அகர்மத்துல கர்மத்துல அகர்மத்தை பார்க்கறதுன்னா, ஞானி என்ன நினைக்கிறான்? நான் ஒன்றுமே செய்யவில்லை. உடல் செய்கிறது, கரணங்கள் செய்கின்றன, புலன்கள் செய்கின்றன. நான் ஆத்மஸ்வரூபி, நான் ஒன்றையும் செய்யவில்லை. இதில் நிறைய இடத்துல வருது. நான் செய்தேன் என்று நினைக்காமல் நீ கர்மத்தை செய்தால் அந்த கர்மம் உன்னை தீண்டாது. அதாவது நம்ம கர்மம் சேர்ந்தவங்க தான் பிறப்பு இறப்பெல்லாம் வருது. அப்படி கர்மம் செய்யும் பொழுது அகம் கரோமி, நான் செய்தேன் சொல்லும் போது அதுக்கு பேர் அகங்காரம்னு பெயர். அப்படி செய்ததுன்னா அந்த பலன் நம்மளை கட்டுப்படுத்தும், நமக்கு திருப்பியும் பிறவி வரும். அப்படி செயல்களை செய்யும் பொழுது நான் கர்த்தா அல்ல, எனக்கு ஆத்தர்ஷிப் இல்லை, எனக்கு கர்த்தத்துவம் இல்லை அப்படின்னு செய்யும் பொழுது அங்கு கர்மத்துல அகர்மம் காணப்படுகிறது. அதாவது ஞானியுடைய கர்மத்துல அகர்மத்தை பார்க்கணும். ரெண்டாவது, இந்த அஜ்ஞானி இருக்கான். இந்த அஜ்ஞானி என்ன பண்றான்? சும்மா உட்கார்ந்து இருந்தா நான் ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்றான் அவன். இப்ப யாராலயா சும்மா இருக்க முடியுமா? சும்மா தரையில உட்கார்ந்துக்கிறது ஒரு செயல்தான். ஒருத்தர் நடந்துட்டே இருக்கார், நடக்கிறது நிறுத்துறார். இப்ப அவர் ஒன்றும் செய்யலைன்னு சொல்ல முடியுமா? அவர் நிக்கிறார். ஆனா இந்த அஜ்ஞானி என்ன நினைச்சுப்பான்? நான் இப்பொழுது ஒன்றும் செய்யல. ஆக ஞானியுடைய கர்மத்துல அகர்மம் இருக்கு, அஜ்ஞானியுடைய அகர்மத்துல கர்மம் இருக்கு. இங்க என்ன சூக்ஷ்மம்னா, நாம் கர்மங்களை செய்யும் பொழுது நான் செய்தேன் என்று நினைக்காமல் நான் ஆத்மஸ்வரூபி, எனக்கு எந்த கிரியையும் இல்லை, எனக்கு எந்த செயலும் இல்லை என்று நினைத்து கொண்டு செய்துவிட்டால் எந்த கர்மங்களும் நம்மை பாதிக்காது, நமக்கு மறுபிறவியே வராது. சாயரம் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன். யாராவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ சாய்ராம். தேங்க்யூ. சாயரம். வேற கேள்விகள் யாருக்காவது இருக்கா? வேற ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் நம்ம ஆன்மீகம், சாய் இலக்கியம், சனாதன தர்மம் பற்றி.
சாய்ராம், இப்ப அந்த நானுங்கிறது எப்படி நாம எடுக்கிறதுங்க சாய்ராம்? ஒவ்வொரு செயல் நம்ம அவேர்னஸோட இருக்கணுமா? அது எப்படி போகும்? டீகேட்ஸ் ஆகுமா? அந்த நான்ங்கிறது? இந்த நானுங்கிறது போகிறதுக்கு சித்த சுத்தி, மன தூய்மை வேண்டும். நம்ம பண்ற பஜன், நம்ம பண்ற சர்வீஸ், நம்ம படிக்கிற சுவாத்தியாயம், அதாவது இலக்கியத்தை படிக்கிறது எல்லாமே இந்த சித்தத்தை சுத்தி பண்றதுக்கு தான். சித்த சுத்தி ஆக 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 நான் இந்த உடம்பு அல்ல, அந்த உண்மை புரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பஜன் பாடும் பொழுது நான் பஜன் பாடுகிறேன், என் பஜனை எல்லோரும் கேட்கிறார்கள், என்னுடைய பாடலை கன்வீனர் ரசிக்கிறார், எனக்கு அடிக்கடி பாட வாய்ப்பு கிடைக்கும், இப்பெல்லாம் நான் நினைச்சிருந்து பாடினா நான் பண்றது சாதனையே கிடையாது. மாறாக பகவான் என்னை ஒரு கருவியாக்கி என்னை பாட வைத்திருக்கிறார். இந்த தருணத்தை முழுமையாக பயன்படுத்தி அந்த நாமஸ்மரணியை செய்து நானும் அவனும் ஒன்றுன்னு நினைச்சுக்கிட்டா அந்த பஜன் நம்மள சுவாமி கிட்டக்கு கொண்டு போகும். எந்த அளவுக்கு இந்த நான் செய்தேன் என்ற எண்ணம் போகிறதோ, அதாவது அகம் கரோதி, நான் செய்தேன், இது அகங்காரம், இது போகிறதோ அந்த அளவுக்கு தான் ஆத்மீகத்துல முன்னேற முடியும். பக்தியில வேலை நம்ம என்ன வேணா பண்ணலாம், நிறைய அபிஷேகம் பண்ணலாம், அப்புறம் சொல்லலாம் நான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்றேன், அது பண்றேன், பட்டு வேஷ்டி வாங்கி போடுறேன், என்னென்னமோ சொல்லலாம். ஆனா ஆத்மீகத்துக்கு வரும் பொழுது இந்த நான்கிற எண்ணம் துளியுமே வரக்கூடாது. அதுக்கு ஒரே வழி சித்த சுத்தி. சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்றதுல நம்ம என்ன பண்றோம், ஒரு பிச்சைக்காரருக்கு பெட்ஷீட்டை கொடுக்குறோம். பெட்ஷீட்டை கொடுத்தா சும்மா இருக்கோமா, கேமராவை ஃபேஸ் பண்றோம். அப்படி நம்ம கேமராவை ஃபேஸ் பண்றோம்னா எனக்கு சித்த சுத்தி வரலைன்னு அர்த்தம். புரியறது இல்லையா? அதே மாதிரி இப்போ ஜெயசுதா நிறைய சாய் லிட்ரேச்சர் படிக்கிறாங்க, இன்னொருத்தர் படிக்கிறது இல்லை. அப்ப ஜெயசுதா சொல்றாங்க, இப்படி சாய் இலக்கியம் படிக்காம இருக்கீங்களே, படிங்க படிங்க அப்படின்னு சொல்லி. மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, அவர்கள் படிக்கவில்லை, நான் படிக்கிறேன், இந்த எண்ணமே வரக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த எண்ணம் எனக்கு இல்லைன்னு கூட நினைச்ச கூடாது. நான் படிக்கிறத பத்தி நான் நினைக்கிறேங்கிற எண்ணமே வரக்கூடாது. ரொம்ப கஷ்டம் சாயிரும். ரொம்ப அபியாசம் பண்ணினாத்தான் இந்த சித்த சுத்தி ஏற்பட்டு அகங்காரம் இல்லாம போகும். சாயிரம். தேங்க்யூ சாய்ராம். சார், போட்டோ எல்லாம் எடுக்கலாங்களா, எடுக்க கூடாதா? ரிப்போர்ட்டிங் கேக்குறாங்களே. எடுக்கலாம் சாயிரம். நாங்க ஒரே ஒரு என்னன்னா, போட்டோ அனுப்பும் பொழுது நம்ம போட்டோ செலக்ட் பண்ணி அனுப்பினா ரொம்ப தப்பு. ஒரு கோவில்ல என்ன பேரு, சிரமதானம், அங்க ஒரு இது சர்வீஸ் நடக்கிறதுன்னா நான் ஒற்றையடி அடிக்கிறத மட்டுமா போட்டோ எடுத்து அனுப்பினா அங்க அகங்காரம் தலை நீட்டுறது. ஜென்ரலா எல்லாரும் வேலை செய்யறத போட்டோ எடுத்து போட்டா அது ரிப்போர்ட்டும் ஆச்சு, நான் அங்க இல்லை. இது சொல்லியிருக்கேன்னு நினைக்கிற ஒரு தடவை திண்டுக்கல்ல இருக்கும் பொழுது சுவாமி விபூதி கொடுத்தார். அப்பெல்லாம் யாரு வேணா போட்டோ எடுக்கலாம். விபூதியை வாங்கின உடனே சாமி தரிசனம் முடிஞ்சது. அப்ப பின்னால ஒருத்தர் உங்களை நான் போட்டோ எடுத்துட்டேன், நீங்க
பஜன் முடிஞ்சு போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னார். எனக்கு உடனே கற்பனைகள். நான் திண்டுக்கல் சமிதி சேர்மன், அப்ப கன்வீனர் கிடையாது, சேர்மன் தான். நான் திண்டுக்கல் சமிதி சேர்மன், பத்திக்கு வந்திருக்கேன், சுவாமி விபூதி கொடுத்திருக்காரு, இந்த விபூதிய போட்டோ எடுத்திருக்காங்க, இது நான் போய் சமையல எல்லாத்தையும் காட்டுவேன். போட்டோன்னு கைக்கே வரல. அப்புறம் இந்த சித்ராவதி நதிக்கு போற வழியில தான் அந்த போட்டோ ஸ்டூடியோ இருந்தது. அங்க போய் பார்த்தா சாமி கை தெரியறது, விபூதி தெரியறது, என்ன எங்கேயுமே காணும். இதுக்கு பேர் அகங்காரம்னு பேர். அப்ப போட்டோ கண்டிப்பா இருக்கலாம், ஆனா வேற வழிகாட்டும் நம்ம போட்டோவையும் சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம போட்டோ மட்டும்தான் ரிப்போர்ட் அனுப்புவேன்னு நம்ம பண்ணக்கூடாது சார். இதெல்லாம் சொல்லத்தான் செய்யலாம், எந்த அளவுக்கு பிராக்டிக்கலாக தெரியாது சார். தேங்க்யூ சார். ரிமோட்லயே கூட நாம அர்ச்சனை சொல்லும் பொழுது சார் பேசலாமா? பேசுங்க சார். நம்ம அர்ச்சனை சொல்லும் பொழுது நமக சொல்றோம், எனது இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு பண்ணா நம்ம அகங்காரம் குறையுமா இந்த செயலை செய்யும் பொழுது? வார்த்தைகளினால அந்த எண்ணம் போகாது, மனோபாவத்துலதான் போகும். அது மனசுக்குள்ள அந்த பாவம் இருக்கணும். நான் செய்யல, பகவான் என்னோட கருவியா வச்சு இது பண்ணிட்டு இருக்க, எந்த அளவுக்கு என்னால முடிகிறதோ அந்த அளவுக்கு இந்த சேவையை செய்யறதுக்கு பகவான் எனக்கு சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஹம்பிள நம்ம எல்லாத்தையுமே செய்யணும் சாயிரம். தேங்க்யூ சார். சார் வேற யாருக்கா ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் தெரியப்படுத்துங்க சார். மீன்வைல் டாக்டர் சேரம் கேட்டாங்க நம்ம ரிப்போர்ட்டுக்கு ஃபோட்டோ அனுப்பணும் அப்படின்னு. சார் இப்போ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் யாரோ மெசேஜ் பண்ண மாதிரி பார்த்தேன் சார். நம்ம ஃபேஸ் தெரிய வேண்டாம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி தோணுச்சு. நமக்கு சர்வீஸ் பண்ணுறோம், நம்ம ஸ்கார்ஃப் தெரியணும், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும், என்ன சர்வீஸ் பண்ணுறோங்கிறது அதில் இருந்தால் போதும், சேவாதில் யாரோட ஃபேஸும் தெரிய வேண்டாம்னு மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி படித்த மாதிரி ஞாபகம். நிறைய முறை நம்ம தெளிவான படம் அனுப்ப வேண்டி இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி போட்டோக்கள் தான் கிடைக்கிறது. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். பட் நம்ம அறியாமல் ஒரு அகங்காரம் வருகிறது. நம்ம அதை பார்த்த உடனே நம்மள எந்த போட்டோ பார்த்தாலும் முதல் வேலை நாம என்ன பண்றோம், நாம இருக்குமான்னு பாக்குறோம். அப்புறம் நாம நல்லா வந்திருக்கிறோமான்னு பாக்குறோம். அப்புறம் அதை பாதுகாப்பாக வச்சிருந்து பின்னால யாருக்காவது காமிக்கலாம்னு நினைக்கிறோம். இதெல்லாம் பல பிறவிகள்ல வந்து நினைக்கிறேன் சாயிரம். யாரோ பேசினாங்க, நடுவுல யாரோ மகிழா பேசினாங்க. சைரம், நான் புனிதா பேசுறேன் சைரம். சொல்லுமா சொல்லுமா. சைரம், இப்ப பிரசவ காலத்துல சைரம், குழந்தை பிரசவம் ஆன நேரத்துல குழந்தைய வந்து நாம டெலிவரி ஆனோன்னு கையில வாங்குறோம் சைரம். அப்ப வாங்கும் போது என்ன பிரார்த்தனை ஸ்லோகம் சொல்லி அந்த குழந்தைய வாங்கி அதை ஆசீர்வாதம் பண்றது சைரம்? எனக்கு தெரியலம்மா. சாயிராம், இந்த குழந்தை நல்லா இருக்கணும் சொல்லி வாங்கிட்டா ரொம்ப நல்லது சாயிராம். சைரம், அது சைரம், நன்றி சார். சாயிரம், சொல்லுப்பா. ஒரு சின்ன சந்தேகம் சார். சுவாமி இருந்தப்போ இருந்த ஒரு டிவைன் வைப்ரேஷனு, பக்தி, அதெல்லாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது. மறுபடியும் அதே மாதிரி ஒரு பக்தி வைப்ரேஷன் இதெல்லாம் மறுபடியும் வருமா? என்ன பண்ணா வரும் அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பேர் சாயிராம் சாமியுடைய அந்த உடம்பு மறைஞ்ச பிறகு சுவாமி நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க.
எஸ்பெஷலி நிறைய ஓல்டு டிவோட்டிஸ் அந்த ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்கு. சாமி என்ன கிட்டக்க இருக்காரு, அப்ப சாமி பார்க்கறதுக்கு புட்டபர்த்திக்கு போக வேண்டாம், கொடைக்கானலுக்கு போக வேண்டாம், இங்க எங்கூடையே இருக்கார். ஏன் நமக்கு சாமி உடம்போட இல்லாட்டா வைப்ரேஷன் தெரியலைங்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம சாமியோட உடம்பு மேல பக்தி வச்சுட்டோம். சாமி மேல பக்தி வைக்கல, சாமியுடைய உடம்பு மேல பக்தி வச்சுட்டோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஷிரடி பாபாங்கிறது வேற, பர்த்தி பாபாங்கிறது வேற அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இந்த ஷிரடி பாபாவாக இருப்பதற்கு முன்னாலையும் பர்த்தி பாபாவா இருக்கிறதுக்கு முன்னாலையும் சாமி இருந்துட்டே தான் இருக்க. நம்ம சௌகரியத்துக்காக அவர் ஒரு குறிப்பிட்ட உடம்புல வர்றார். எதுக்கு இந்த உடம்புல வர்றாருன்னா, நமக்கு இந்த சகுண உபாசனை பண்றதுக்காக. பகவான உருவம் இல்லாம தியானம் பண்றது கஷ்டம். அப்போ ஒரு உடம்பு இருந்துன்னா தியானம் பண்றது சுலபம். மற்றபடி வைப்ரேஷன் கொஞ்சம் கூட குறையல. அந்த பழைய பக்தர்கள்ட்டெல்லாம் நீங்க அப்ரோச் பண்ணி பாருங்க, அவர்களாம் அனுபவிச்சிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம சாமி பத்தி அவருடைய இலக்கத்தை படிக்கிறதே கிடையாது. சாமி வந்த பேக்ரவுண்ட் என்ன, அவர் வந்தப்ப அவரை பத்தி அவர் என்ன சொன்னார், தன் உடம்ப பத்தி என்ன சொன்னார், அவதாரம்னா என்னங்கிறத பத்தி சொன்னார், இதெல்லாம் என்னங்கிறது கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த அந்த விழிப்புணர்வு, ஆத்மீக விழிப்புணர்வுங்கிறது நம்மகிட்ட கம்மி ஆயிட்டு வருது. அதனாலதான் வைப்ரேஷன் இல்லாத மாதிரி தோன்றது தவிர சாமியை பொறுத்தவரையில எந்த மாறுதலும் கிடையாது. திரும்ப திரும்ப படிக்கணும் சார், பெரியவர்கள் பேச்ச கேட்கணும், நல்ல டிவோட்டிஸ போய் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ பத்தி கேட்கணும். முன்னாலெல்லாம் இந்த சாதனா கேம்ப் நடக்கும். சாதனா கேம்ப்ல என்ன நடக்கும்னா, நான் பகவானின் பக்தன் ஆனது எப்படி அப்படின்னு சீனியர் டிவோட்டிஸ் பேசுவாங்க. அதை கேட்கறதுக்கே ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இப்ப அந்த மாதிரி நடக்கிறத எனக்கு தெரியல. சாயிரம் சாயிரம். சைரம் இதுலயே இன்னொன்னு தோணிச்சு சைரம் எனக்கு. ரீசெண்டா எங்க சென்டர்ல பஜன் அட்டன் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்காக சுவாமியோட பாதத்துக்காக நம்ம விரிச்சு வச்சிருப்போம். ஒரு சுவாமி நடந்து வர மாதிரி ஒரு ரெட் கார்பெட் மாதிரி, அதுல பூ போடுறது வழக்கம். சாதாரண பஜன் நாட்கள்ல ஒரு 4-5 பூ, பெரிய பூக்கெல்லாம் போடுவோம். மற்ற விசேஷ நாட்கள்ல அந்த ஃபுல்லா நடக்கிற அளவு ஃபுல்லா பூ போடுற மாதிரி. அதுல ஒரு 5-6 வயசு இருக்கிற ஒரு சின்ன குழந்தை இவ்வளோ பூ போட்டா சுவாமி கால் கூசாதா அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்டுது. சுவாமி வில் ஃபீல் டிக்கிள் ரைட் அப்படின்னு. அது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருந்தது சார் அவங்க கேட்கறதுக்கு. ஏன்னா அந்த குழந்தைக்கு 6 வயசு இருக்கும். சுவாமியோட உடலை விட்டுட்டு சுவாமி போய் சில வருஷங்கள் கழிச்சு அந்த குழந்தை பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அந்த சுவாமிங்கிற ஒரு இதெல்லாம் அந்த குழந்தைக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ அந்த குழந்தைனால அப்படி ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா, நம்ம கண்டிப்பா எல்லாராலையும் அதை கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது சார். இன்னும் பால் விகாஸ் குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்தது. சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். நாம் அந்த குழந்தை போன்ற பாவத்தோட தான் பகவான் அணுக வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார் நான் நினைக்கிறேன் சாயிரம். கண்டிப்பா கண்டிப்பா. இதுல பைபிள்லயே வரும், குழந்தைகள் கொடுத்து வைத்தவர்கள் அவர்கள் என்னை காண்பார்கள் அப்படின்னு இருக்கு. சாயிரம். சைரம் கோமதி சைரம் கை தூக்கி இருக்கீங்க, கேள்வி ஏதாவது இருக்கா சைரம்?
சாயிரம் சாயிரம் ஆச்சி கேட்டாங்க குழந்தை பிறந்தோடனே நம்ம கையில வாங்கினா என்ன நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹ் அதுக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ வந்து அந்த குழந்தை வந்து நம்ம கடவுளோட பிளெஸிங்ஸோட நமக்கு குழந்தையா வந்து பிறக்குது இல்லைங்களா? அந்த குழந்தை வந்து சாமி சொல்ற மாதிரி நடந்து, நாட்டுக்கு நல்லது செஞ்சு, வீட்டுக்கும் நல்லது செஞ்சு, அதனுடைய வாழ்நாள்ல எல்லா ஹியூமன் வேல்யூஸையும் பிராக்டிஸ் பண்ணி சுவாமி அடையணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வாங்கலாம் இல்லையா? தாராளமா வாங்கலாம். எவ்வளவு பிறவி பிறந்து கடைசியா இந்த மனித பிறவி நம்ம மூலியமா கிடைக்குது இல்லைங்களா? புல்லாகி பூண்டாகி என்னென்னவோ ஆகி கடைசியில அந்த குழந்தை வந்து நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்திருக்கும் போது, நம்ம இந்த மாதிரி கடவுளையவே கடவுள்கிட்ட இருந்து வந்தோம், கடவுளையே அடையணும். இந்த வாழ்க்கை ஃபுல்லும் அதே மாதிரி நம்ம வந்து அவர் சொல்ற வழியில போகணும். அந்த அதுக்கு வந்து கடவுளோட அருள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை வாழ்த்தணும் அப்படிங்கிறது தான் நான் நினைப்பேன். சரி, இன்னைக்கு அது அவங்க கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் ஷேர் பண்ணேன் சார். தேங்க்யூ. அவங்க ஏதாவது ஒரு மந்திரம் ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க எதிர்பார்த்தது ஆமா ஆமா அதான் என்ன மந்திரத்தை சொல்லி வாங்குறது அப்படின்னு கேட்டாங்க நான் நினைக்கிறேன். சைராம் அவங்க வந்து 15 இயர்ஸ் குழந்தை இல்ல சைராம். அவங்களுக்கு நிறைய வழிபாடு பண்ணி இந்த குழந்தை பிறந்திருக்கு. என்னோட ரிலேஷன் சைராம். அவங்க வந்து ஆச்சி நீங்க எத்தனையோ தடவை சுவாமிகிட்ட அனுபவம் பெற்றிருக்கீங்க. ஒரு ஸ்லோகம் நீங்க உங்களுக்கு நிறைய ஸ்லோகம் தெரியும், ஏதாவது சொல்லி வாங்குங்கன்னாங்க. நான் சாய் காயத்ரி சொல்லிட்டு வாங்கினேன். இத சாய் காயத்ரி வேற பாட்டு பாடுங்கன்னாங்க. நான் இதுதாம்மா எனக்கு தெரியும், நல்லா வேர்ல்டு நம்பர் 1 வருவாங்க இந்த குழந்தை, ரெட்டை குழந்தைங்க, பிளெஸிங் பண்ணேன். இருந்தாலும் உங்களுக்கு திருப்தியா இல்லை சார், அதனால உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் கேட்டேன் சார். அதே சாய் காயத்ரி போறோமா, எல்லாமே இருக்கு. சரி, அதே சொல்லிடுறேன். தமிழ்ல சொல்றேன்னா வான்முகில் வழாது பெய்க சொல்லலாம். சரி, இல்ல மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் ரெண்டே சொல்லி வாழ்த்தலாம் சார். ரொம்ப அற்புதமான பதிகங்கள் அது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் அதே அது சொல்லலாம். இல்ல வான்முகில் வழாது பெய்க, அது கந்தபுராணத்தினுடைய முதல் பாடல். நம்ம ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் இங்க வந்த பொழுது நம்முடைய சிவாச்சாரியர்கள் அதை சொல்லிதான் வரவேற்றாங்க ஏர்போர்ட்ல. ரொம்ப நன்றி சார். சாய்ராம் சாய்ராம். பாலகிருஷ்ணன் சார் கேள்வி கேட்கலாம். வருண் சாய்ராம் கேளுங்க சாய்ராம். நிறைய விபூதி இதெல்லாம் வருது, நீங்க அதுதான் பக்திக்கு என்னுடைய அளவுகோலா? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, நிறைய இடங்கள் வர்றதில்ல. இப்ப நிறைய இடங்கள்ல வந்து பக்தியோட பஜன் நடக்கிறது, பரம்பரையா பஜன் நடக்குது, விபூதி வரதில்லை. இது சுவாமி சங்கல்பம், அவ்வளவுதான். நம்ம பக்தியுடைய குறியீடு நாம் நினைச்சுக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு மனசுக்கு வருத்தம் ஆயிடும். நம்ம இவ்வளவு காலம் பஜனை பண்றோமே, விபூதி வரலையே, அவங்க வீட்டுல திடீர்னு இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கே பந்தொடுத்து. இதுக்கும் பக்திக்கும் சம்பந்தமே கிடையாது. சாமி சங்கல்பம் பண்ணி இருக்காரு, இன்னைக்கு இங்க வரணும் அப்படின்னு வர, அவ்வளவுதான். சாய்தான். எனக்கு தெரிஞ்சு கஸ்தூரிக்கு சுவாமி மோதிரமோ செயினோ கொடுத்திருக்காரு, கொடுத்த மாதிரி தெரியல சாயிரா. அவரை மகன் பக்தரை நிச்சயமா பார்க்க முடியாது. சாயிரா. கஸ்தூரி மந்திரோபதேசம் கேட்கிற சுவாமி அதே கொடுக்க மாட்டேன்ட்டார். ஆமா ஆமா ஆமா. சாய்ராம். சாய்ராம், வாழ்க்கையில எப்ப சலிப்பு தட்டும் சாய்ராம்? வாழ்க்கையில எப்ப ரொம்ப சலிப்பு தட்டுதும்? நம்ம குறிக்கோள் எதுவுமே இல்லாம போகும்போது சலிப்பு வந்துடும்.
சார். வேற யாருக்கா ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் சார். இன்னொரு 4 நிமிடங்கள் இருக்கு நமக்கு. சார் எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு சார். நம்ம சொல்லுப்பா. சார் நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து முருகன் ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து படிக்கிறோம் எல்லாமே வந்து ஒரே இறைவனை தான் சென்று அடையுது அப்படின்னு இருந்தாலும் நம்ம நம்ம மனசுக்கு திருப்தியா இருக்கிற, நமக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்கிற இறைவனை வழிபடுறோம் நம்ம. இது நமக்கு அமைஞ்ச நமக்கான பிராப்தியா, இல்ல இது நம்மளோட ஃப்ரீ வில்னு எடுத்துக்கிறதா? இதை எப்படி நம்ம அணுகிறது சார்? இதுல 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்ம பூர்வ ஜன்மங்கள்ல நமக்கு ஏற்பட்ட சம்ஸ்காரங்கள் வாசனையினால இந்த ஜென்மத்துல குறிப்பிட்ட தெய்வத்தின் மேல நமக்கு பிரீத்தி வரலாம். இல்ல நம்ம ஃப்ரீ வில்ல பயன்படுத்தி நிறைய லிட்ரேச்சர் எல்லாம் படிச்சு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்து மேல நமக்கு நாட்டம் ஜாஸ்தி ஆகலாம், சாயலாம். சாய்ராம். சொல்லுங்க. இதுக்கு மேல ஒரு ரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சாய்ராம். அது முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்க அதை பஞ்சாப் சாய்ராம் சக்கரை பொங்கல் ஆக்கலாம். 70 கன்வெர்டட் நாம நம்முடைய பயனளிக்கிற மாதிரி மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாய்ராம். சாயலாம். கோமதி ஏதோ சொல்ல வந்து. சாய்ராம் சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். சாய்ராம், அடுத்த பிறவி அப்படின்றது வந்து வேணும்னு சொல்லணுமா, வேண்டான்னு சொல்லணுமா, என்ன சொல்லணும் சாய்ராம் சாமி கிட்ட? நம்ம ஒண்ணுமே சொல்ல வேண்டியதில்லை. நம்ம பண்ற செயல்கள் வந்து நமக்கு அடுத்த பிறவி அது பாடு தானா கொண்டு வந்துடும். சாய்ராம், நம்மளுக்கு வேண்டவே வேண்டான்னு தானே நம்ம ப்ரே பண்ணணும். வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா மட்டும் போறாது. சர்வ தர்மான் பரித்தியஜ்ய, எல்லாத்தையும் விட்டுறணும். பாபம் புண்ணியம் எல்லாத்தையும் விட்டு, ஆசை கோபம் இதெல்லாம் விட்டு நம்ம செயல் எப்ப செய்யறோமோ அப்பத்தான் அந்த நிலை வரும். அதான் ஜெயசுதா கேட்டாங்க. அப்ப நான் செய்தேன் நினைச்சுக்காம என்னைக்கு நம்ம கர்மத்தை செய்யற மெச்சூரிட்டி வருதோ அன்னைக்கு தான் பிறப்பு இல்லாம போகும். சாயனம். தேங்க்யூ சார். சார் நமக்கு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. வேற யாருக்காவது ஏதாவது சின்னதா கேள்வி இருந்தா, இல்ல ஏதாவது கருத்துக்கள் இருந்தா, இல்ல இந்த செஷன் பத்தின ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கூட நீங்க தெரியப்படுத்தலாம் சார். சாய்ராம். 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 சொல்லுப்பா. இந்த முன்பிறவி வாசனைகள் இருக்குல்ல சாரம், அதெல்லாம் எப்படி நம்ம எப்படி போகும்? நம்ம அனுபவிச்சுதான் கிடைக்கணுமா, இல்ல அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? தொடர்ந்து நம்ம வந்துட்டே இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு பிறவிலையும், அதெல்லாம் எப்படி நம்ம விட்டு போகும்? நம்ம ஒவ்வொரு பிறவி எடுத்து. நல்ல கேள்வி இது. முதல்ல கேசட்னு வச்சுட்டு இருந்தோம் நம்ம, ஞாபகம் இருக்குல்ல? கேசட், பட்டன் கேசட் எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அதுல என்ன பண்ணுவோம், ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம். அந்த பாட்டை மாத்தி இன்னொரு பாட்டை போட்டா என்ன ஆகும்? புது பாட்டு ரெக்கார்ட் ஆயிடும், பழைய பாட்டு காணாம போயிடும். அதே மாதிரி பூர்வ வாசனைகள் சம்ஸ்காரங்கள் போகிறதுக்கு புது சம்ஸ்காரங்கள் புது வாசனையெல்லாம் நம்ம ஜாஸ்தி ஈடுபட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழைய வாசனை நம்ம விட்டு போய், இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெயர். சாயனம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சேரம். சார் ரொம்ப நல்ல செஷனாக இன்னைக்கு அமைஞ்சிருந்தது சேரம். நல்ல கேள்விகள், நல்ல சிறப்பாக விளக்கமான பதில்கள் நமக்கு நிறைய அமைஞ்சிருந்தது. இது போல் ஒவ்வொரு மாதமும் நம்ம
இந்த கேள்வி பதில்கள் உண்டான இந்த செஷனை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு இன்னும் நிறையா நம்ம சுவாமியை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி, சாய் இலக்கியத்தை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நான் சுவாமிகிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம் சேரம். இன்னும் நம்ம அடுத்த மாதத்திற்கான தேதி மற்ற விவரங்கள் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சிடுறோம். அதை தொடர்ந்து நம்ம அடுத்த ஸ்டடி சர்க்கிள் டேட்டும் நம்ம வந்து சீக்கிரம் உங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் சேரம். அடுத்த ஸ்டடி சர்க்கிள் டாபிக்கு டேட்டு நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சீக்கிரம் குரூப்பில் அனுப்பிச்சிட்டு அதுலேயும் எல்லாரும் கலந்துக்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். சரி, இன்றைய இந்த நேரலை சத்சங்கம் சமஸ்த லோகா சுகினோ பவந்து மற்றும் சாந்தி மந்திரத்துடன் நிறைவேறுகிறது. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஜெய் சாய்ராம். समस्त लोकाः सुखिनो भवन्तु, समस्त लोकाः सुखिनो भवन्तु, समस्त लोकाः सुखिनो भवन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय।